ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். शरीरे இன்றைக்கு நாள் भवते 27 स्थितेता अभ्यास உடலற்ற बढ़ाना। ஸ்திதியின் आज का பயிற்சியின் विषय है அனுபவத்தை अचानक के அதிகரியுங்கள். पेपर। இன்றைய अव्यक्त தலைப்பு इशारे திடீரென सारे நடக்கக்கூடிய दिन में பேப்பர். बीच बीच में அவ்யக்த एक இஷாரா, सेकंड முழு भी நாளில் तो बार இடையிடையே बार यह உங்களுக்கு विदेही ஒரு நொடி बनने का கிடைத்தாலும் கூட अभ्यास மீண்டும் करते रहो। மீண்டும் விதேகி दो ஆக்குவதற்கான चार பயிற்சியை செய்து सेकंड கொண்டே भी இருங்கள். निकालो। 2 முதல் इससे 4 बहुत நொடிகள் मदद ஒதுக்கினாலும் मिलेगी, கூட அந்த नहीं तो பயிற்சியின் सारा மூலம் दिन அதிகமான यूं ही உதவி चलती கிடைக்கும். रहती है। இது போன்ற तो பயிற்சி இல்லாமல் विदेही முழு बनने में நாளும் टाइम புத்தி लग சுற்றிக் जाता கொண்டே है இருந்தால் और விதேகி अभ्यास ஆகுவதில் होता है। நேரமாகும். तो மேலும் जब எப்பொழுது பயிற்சி चाहिए उसी ஏற்படுகின்றதோ समय विदेही हो அப்பொழுதே வேண்டிய जाना, நேரத்தில் விதேகி क्योंकि ஆகுவீர்கள். अंत में सब ஏனெனில் अचानक கடைசி होता है। நேரத்தில் அனைத்தும் तो திடீரென अचानक के நடக்கும். पेपर में எனவே यह विदेही திடீரென बनना நடக்கக்கூடிய अभ्यास பேப்பரில் விதேகி बहुत आवश्यक தன்மையினுடைய है। பயிற்சி மிகவும் अभी हम मोहिनी அவசியமாகும். दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। बाबा हम सभी बच्चों को तैयार कर रहे हैं और பாபா ये तो शुरू से குழந்தைகளாகிய लेके நம் बाबा कहते थे அனைவரையும் कि தயார்படுத்துகின்றார். हमेशा ये सोचो जो பாபா अंतिम पेपर है, ஆரம்பத்திலிருந்தே என்ன கூறுவார் जो என்றால், अंतिम क्षण है उसमें क्या स्थिति உங்களுடைய होगी। கடைசி பேப்பர், உங்களுடைய और इस கடைசி बार हम வினாடி, लोगों ने உங்களுடைய दीदी ஸ்திதி मनमोहिनी जी से அப்பொழுது எப்படி पूछा, இருக்க வேண்டும். ஒரு முறை தீதி योग மன்மோகினிஜியை भट्टी நாம कर रहे थे, கேட்டோம். सभी बैठे हुए थे, सब நாங்க बड़ी बड़ी யோக दादी। பட்டி செய்துட்டு இருந்தோம். எல்லாருமே तो एक அமர்ந்திருந்தோம். प्रश्न हमने कहा कि நம்மளுடைய எல்லா மூத்த अच्छी अच्छी தாதிகளும் संगत இருந்தாங்க. அப்போ இந்த जो கேள்வியை जब நாம बैठते हैं கேட்டோம். सेवा के, तो दीदी ने कहा कि तुमने कहा वो तो आते அப்போ हैं तो நாம थोड़ी எல்லாரும் सोचते हैं। யோகத்துல तो दीदी இருக்கும்போது ने कहा नहीं, சேவையை பற்றிய எண்ணங்களை आता நாம है थोड़ा வச்சிருக்கிறோமா? देख அது लो நமக்கு संगत ரொம்ப को இயல்பானதாக और एक तरफ कर இருக்கிறது. लो। फिर हमने कहा कि कई बार बहुत जैसे स्नेह में ही बैठे हैं, तो कहते थे अभी बाबा ने 2-3 दिन पहले बताया ना कि प्रेम की भी लगन की भी अगन होती है, तो वो तो ठीक है, लेकिन तो பாபா थोड़ा सा சொல்லுவார், सोचने की बात है। அன்பும் கூட அவ்வளவு कई बार ஆழமாக हमको இருக்க रमेश முடியும். भाई अभी அதனால நீங்க सुनाते थे யோசனை பண்ணலாம். कि जब हम विदेश सेवा में गए அந்த நேரத்துல तो ரமேஷ் सर्विस பாய் प्रोग्राम நம்ம के लिए जाना அனுபவத்தை होता है, சொல்வார். तो निकलते थे வெளிநாடுகளுக்கு तो बाबा के சேவைக்காக कमरे நாம் में செல்லும் जाते थे, பொழுது तो बाबा நாம ऐसे ऐसे संकल्प பாபாவுடைய बनाते, ரூமுக்கு बच्चे போவோம். ये வெளியில लाए கிளம்பி हैं, बच्चे போறதுக்கு முந்தி खिचड़ी है ये लिए, அப்ப நம்ம என்ன எண்ணத்தை तो கொண்டிருப்போம் बाबा हमको அப்படின்னா, स्मृति दिलाते थे ஹம், ஹம், இது நம்ம कि அப்ப बाबा ये நம்ம कहते हैं कि कोई भी பாபா அந்த संकट மாதிரி आए நமக்கு கேட்பாங்க இல்லையா, வெளியில और போறப்ப अगर आता இது है तो எடுத்துட்டீங்களா, उसको அது पूरा எடுத்துட்டீங்களா. करके அது போல निर्वृत्त हो பாபாவும் जाओ கூட उस என்ன संकट से। சொல்வார் அப்படின்னா, तो சேவையை दोनों பற்றி எந்த जरूरी है, எண்ணமும் और शारीरिक இருக்கக்கூடாது, अवस्था भी हो, அதிலிருந்து விடுபட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்வார். देश के இரண்டுமே नागरिक हो, நம்மிடம் இருப்பது முக்கியமாம், அவசியமானது. इसके लिए तो देखो உடலற்ற विद्याभ्यास, ஸ்திதியும் சரி, कर्म करो, சேவைக்கான कर्म करते हुए எண்ணங்களும் சரி, ரெண்டுமே இருக்கணும். अपनी முழு स्थिति நாளும் नहीं கூட अपनी நீங்க बिगड़े, பயிற்சி செய்யுங்க. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய क्योंकि अब ஸ்திதி शरीर என்பது अवस्था में ஆத்ம उணர்விலேயே न இருக்க केवल வேண்டும். अपने लिए पर दूसरों को भी ஏனென்றால் ஆத்ம बहुत உணர்வுல कार्य நீங்க पाई இருக்கும் मिलती है। பொழுது हमारे ब्रह्मा बाबा மற்றவர்களும் கூட सभी நம்மிடமிருந்து बाबा அந்த से मिलके லைட் மற்றும் विदा மைட்டை वचन பெற करते थे, முடியும். பிரம்மா பாபா परंतु எல்லார்கிட்டரும் दूर से ही திருஷ்டி देखते எடுக்கும் थे பொழுது அது कि அவங்களுக்கு बाबा ரொம்ப फर्श பிடிச்ச से रोक के விஷயமாக देखते இருக்கும். थे। एक ஆனா आत्मिक தொலைவில் स्थिति இருந்து होती அவங்க है, பார்க்கும்போது एक அவர் ஒரு फरिश्ते के रूप தேவதையை में, போல இருப்பார். जिसको हम अव्यक्त ஒண்ணு स्थिति भी कहते ஆத்ம हैं। உணர்வு ஸ்திதி இருக்கு, तो மற்றொன்று हमें सबको होमवर्क मिलता है தேவதையினுடைய ஸ்திதி இருக்கு. कि क्या होमवर्क करना है அப்போ நம்முடைய कि வீட்டு हम பாடம் अंत இன்றைக்கு என்ன समय அப்படின்னா, आश्चर्य की நாம் स्थिति हो। ரெடியாக இருக்கணும். जब திடீரென்று रोज வரக்கூடிய हम बाबा को பேப்பர்ல நாம सुनते हैं ரெடியா இருக்கணும். அதற்கு तो बात நமக்கு समझ में भी आती है உடலற்ற ஸ்திதி पर आगे फिर அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய विचार सागर விஷயம் मंथन में நமக்கு चलता है कि தெளிவாக क्यों बाबा இருக்கணும். ये तो कह रहा है। பாபா
என்ன சொல்றாரு तो அப்படிங்கறத நாம actually புரிஞ்சுக்கணும். स्थिति ஏன் को பாபா मारते இதை हैं சொல்றாரு अनाथ அப்படின்னு साधक நம்ம की स्थिति है, புரிஞ்சுக்கணும். ஏன் பாபா निराकारी உடலற்றவராக இருங்க அப்படின்னு निर्विकारी சொல்றாரு. निरंकारी கடைசி நிமிடத்துல நாம ஏன் அப்படி अनाथ है। இருக்கணும், நிராகாரமாக ஏன் இருக்கணும்? तो அதனால इससे काफी நிராகார गहराई में मन நிர்விகார जाते நிர் हैं அகங்கார ஸ்திதியில நம்ம और கடைசியில் இருந்தா अभ्यास भी அதனால करना நமக்கு என்ன जरूरी है। லாபம்? இதுல நாம் ஆழமாக போய் சிந்திச்சு क्या फायदा பார்க்கணும். है अशरीरी बनने में, क्या फायदा है இதுல நமக்கு ஞான சிந்தனையும் வேணும், देह अभिमानी பயிற்சியும் बनने में, வேணும். क्या फायदा है உடலற்ற ஸ்திதியில இருப்பதனால நமக்கு என்ன லாபம்? निरंकारी का ஆத்ம உணர்வுல बताइए। இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் तो அப்படின்னு நாம एक ஞான तरफ சிந்தனை जहां तक பண்ணணும். जितने तक समझ आई சோ है என்ன நன்மை அப்படிங்கிறது उतने நமக்கு तक தெரியும் हमारी இல்லையா? स्थिति बढ़नी ஆணவமற்றவராக चाहिए, இருப்பதனால என்ன ये லாபம் समझ में நமக்கு आता है। தெரியும். இதுவரை நாம इतने तक என்னெல்லாம் तो புரிஞ்சுட்டு संपन्न हो இருக்கிறோம், ही गए எதெல்லாம் நாம और பயிற்சி मालूम नहीं है, लेकिन उससे பண்ணியிருக்கோம், आगे எந்த भी ஸ்திதியை रहेंगे நாம பயிற்சி तो इसी பண்ணியிருக்கோம். प्रकार की स्थितियों को நாம அதையெல்லாம் अभ्यास में लाते ஏற்கனவே हुए, நிறைய அனுபவம் பண்ணியிருக்கோம். खासकर இப்ப हम लोग இந்த पहले कर ஸ்திதிக்கும் सकते மேல हैं நாம போகணும். रात को சூழ்நிலைகள் வரும் பொழுது विश्राम से पहले நாம या இதை शाम அமிர்த के योग வேளையில் में பயிற்சி செய்ய வேண்டும். பெட்டு நம்ம தூங்குறதுக்கு सभी முன்னாடியும் प्रकार की யோக स्थितियों को நியூமர்ஷாம் हमें யோகா, அதாவது ध्यान சாயங்காலம் में 7 to 7:30 करना மணி है। தியானம், அதனையும் நாம இதை பயிற்சி பண்ணணும். இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நாம பயிற்சி பண்ணணும். இது ரொம்ப அவசியமானது.
ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। अव्यक्त वाणी तारीख है 28 अप्रैल 1977। सदा सुहागिन की निशानियां, बाप दादा बच्चों के सुहाग और भाग्य को देख रहे हैं। 1969 सुहाग का तिलक முதல் और அவ்யக்த भाग्य का முரளி மீட்டல் ललित का முரளி क्राउन, தேதி ஏப்ரல் ताज और 28 तिलक वाली 1977 अर्थात सुहाग और भाग्य ஒரு वाली सदा திருமணத்தில் सुहाग की தொடர்ந்தும் निशानी है। இருப்பவரினுடைய அடையாளம் अविनाशी பாப் தாதா स्मृति का तिलक சுஹாக், அதாவது सदा பாக்கியத்தினுடைய भाग्य की அந்த निशानी है। நெற்றியில் இருக்கும் पवित्रता பொட்டை பார்க்கின்றார். और बाप இவர்கள் द्वारा அதிர்ஷ்டமான सद्गुणों பாக்கியசாலி के குழந்தைகள். இவர்களுடைய சுகாக் என்ற அந்த अर्थात திலகத்தை ललित का பார்க்கும்போது क्राउन, அதிர்ஷ்டத்தினுடைய स्मृति का கிரீடத்தையும் அவர்கள் तो அணிந்திருக்கிறார்கள். तिलक भी இந்த स्पष्ट திலகத்தையும் चमकता இந்த हुआ नहीं கிரீடத்தையும் दिखाई देता। கொண்டிருப்பது என்றால் சுஹாக் என்ற அந்த பாக்கியத்தை चमकता हुआ கொண்டிருப்பதாகும். तिलक எப்பொழுதும் இந்த सदा बाप சுஹாகோடு, के அதாவது साथ திருமண रहेगी। கோலத்தில் இருப்பது என்றால் सुहाग की இந்த निशानी அழிவற்ற है। விழிப்புணர்வின் ऐसी திலகத்தை கொண்டிருக்க வேண்டும். सुहागिन தொடர்ந்தும் तिलकधारीवान இந்த விழிப்புணர்வை सदा கொண்டிருப்பவர்களுடைய सुहागिन होने பாக்கியம் के कारण என்பது தூய்மை ஆகும். सदा இதன் विश्वव्यापी மூலம் அவர்கள் அனைத்து श्रेष्ठ பெறுபேறுகளையும் अर्थात தந்தையிடமிருந்து पुरुषात्मा दिख பெறுவார்கள். रहे हैं। இதனாலேயே அவர்களிடம் ஒளி जैसे கிரீடம் लौकिक रूप இருக்கிறது. में भी தூய்மை இருப்பதனால் सुहागिन இந்த को श्रेष्ठ விழிப்புணர்வில் नजर குறை से இருக்கும் देखते என்றால் हैं உலகம் என்பது और हर ஒளிப்பாக श्रेष्ठ कार्य தெளிவாக में பார்க்கக்கூடியதாக सुहागिन को இருக்காது. ही आगे रखते हैं। अगर सुहाग गया ஒரு तो உலகாய संसार ரீதியில கூட गया, ஒரு திருமண பெண் ऐसे लौकिक மிகவும் में ஒரு भी माना மேன்மையான जाता है। ஒரு அப்பாவாக பார்க்கப்படுகிறார். इसी உலகத்துல கூட प्रकार अलौकिक அந்த जीवन में भी करामात மணப்பெண் साजन की அப்படிங்கிறவரு सजनी ஒரு है, மேன்மையான பாவை अर्थात இருக்கிறார். सुहागिन है। सदा अपने ஒரு सुहाग மேன்மையான को देखते காரியத்தை हो, அவர் सदा एक மேற்கொள்வார் ही அப்படின்னு लगन நினைவு में मगन கூறப்படுகிறது. रहने की உலக निशानी, கூட स्मृति का तिलक अर्थात மணப்பெண்கள் सुहाग का तिलक है। எப்பொழுதும் अगर तिलक அவர்களுடைய मिट जाता है சொந்த उலகத்தில், तो गोया அதாவது अपने சுகாக், सुहाग அதாவது को அவருடைய मिटा देते हैं। மணவாளனை अच्छा, आगे की இழந்திருப்பார்கள். मुरली कल सुनेंगे। ओम शांति। அந்த திலகத்தை நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்றால் இருக்கிறீர்கள். இந்த சுகாக் என்ற இந்த திலகத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். அவ்யக்தி பயணம். चलेगी। क्यों हम कभी रोए कभी हंसे कभी रोए, दुनिया वाले है क्या हम? दुनिया वाले भी कभी रोए कभी हंसे, हम भी कभी நாம रोए कभी சில हंसे। நேரத்துல ஏன் அழணும்? कभी நாம सोच करे உலகாய और மக்கள் सोचते இல்ல साथ में இல்ல चुप हो இல்லையா? जावे, कभी रूठ जावे, சில कभी உலகாய மக்கள் बोले वे சில कभी பேர் ठीक क्या சிலப்ப அழுவாங்க, சிலப்போ है। भगवान के बच्चे முகம் நல்லா இருக்காது. न ஆனா जानते நாம யாரு? कैसे நாம क्या है, कैसे கடவுளுடைய है। व्यवहार तो குழந்தைகள். वैसा, व्यवहार तो हमारा ऐसा। நம்முடைய हाँ, நடத்தை वो जो எப்படி सबकी இருக்கணும்? जीवन बन जावे, जो देखे कहीं मैं நம்முடைய हूँ। நடத்தை எப்படி இருக்கணும்னா, யார் व्यवहार நம்மை ऐसी चीज है, பார்த்தாலும் अच्छी अच्छा கூட व्यवहार நம்மை अच्छी। போல அவர்கள் ஆகணும்னு ஆசைப்படணும். जो बाबा भी कहता है அப்படிப்பட்டதாக सेवा இருக்கணும் जगत में நம்முடைய बच्चे करते हैं, कलम का அஹ், भिजवाना।
अपने जीवन से, क्योंकि श्रीमत पर कौन चलता है, समर्पित कौन நம்முடைய होता உடல் है, உணர்வு सर्व முடிஞ்சிருச்சு. समर्पित எனக்கு कौन உடல் होता है। உணர்வு இல்லை तो அப்படிங்கிறதாக बाबा को இருக்கணும். कहे, बाबा ம். मेरा देह अभिमान खत्म हो गया, अभी व्यक्ति भाव मेरे में है ही नहीं, अव्यक्त, मैं भी अव्यक्त हो गया। अपना ये वतन जो है मधुबन, अव्यक्त वतन बनना जरूर है। நம்முடைய மதுபன் इसलिए அப்படிங்கிறது बाबा कहते हैं சூட்சும सेवा வதனமாக करो, ஆக்கிவிட है வேண்டும். नहीं तो कर्म में அப்படிப்பட்ட डाली முறையில करो। நீங்க பயிற்சி பண்ணுங்க, வட்டி कुछ வச்சிருங்க. टाइम बच्चियां அப்போ करके अव्यक्त அந்த சூட்சும वतन உலகம் को இங்கு बने, வருவதாக இருக்கணும். लगे तो भैया वतन में மக்களுக்கு वासना इशारे சூட்சும உலகத்தினுடைய அனுபவத்தை तीन இங்கு प्रकार பெறுவதாக ये இருக்க जो வேண்டும். अव्यक्त होता है, एक तो மெசஞ்சர்ஸ் भाव சூட்சும से உலகத்துக்கு जाता போறாங்க, है, इशारे சிக்னலால से கம்யூனிகேட் प्रेरक பண்றாங்க. संदेश கண்கள் ले आ जाती है। हमारे वो गुलजार बहन नहीं संदेश कैसे ले आती है, बोल थोड़े ही है स्थूल में, नैनो द्वारा। अब यहाँ हमारे पास அவங்க है नैनो द्वारा, आप समझ जावे, बोलते बोलते भाव अर्थ तो हमारा ஸோ நம்ம बदल கிட்டயும் जाता அந்த है। மாதிரி हमने திறமை कहा இருக்கா? कि भाव से दूसरे ने समझा, ம், अपनी நம்ம अवस्था கிட்ட அப்படிப்பட்ட திறன் இருக்கா? दूसरा भाव अर्थ समझ। நாம பேசுறோம், मेरा ஆனா भाव என்ன से பண்றாங்க, நாங்க பேசுறத மத்தவங்க வேற விதமா व्यक्ति புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா भाव अर्थ நாம ஒரு बदल, மனோபாவத்தோட சொல்றோம், और மத்தவங்க वो வேற वतन மாதிரி वाली புரிஞ்சுக்கிறாங்க. अव्यक्त அங்க अवस्था वो है, சூட்சும வதனத்துல हमें नैनो கண்களின் பாஷையினாலதான் वो भाव பேசிக்கிறாங்க, है, கண்கள்னாலேயே எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. नैनो इशारा। நாம जितना ஒரு वतन சூட்சும हुआ உலகத்தை இங்கு हमने நாம यहाँ वतन உருவாக்கணும். बनाया है, அது अब எப்படி அப்படின்னா, मीठा குறைவாக பேசணும், இனிமையாக अच्छा பேசணும். बोलना, तो ऐसे हमारी प्रैक्टिस। अच्छा, ओम शांति। இந்த மாதிரி தான் நாம பயிற்சி பண்ணணும். ஓம் சாந்தி. वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई, वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई, साकार के दिन जब याद आए, तो स्नेह में अखियां भर आई, वो प्यार तुम्हारा याद आया। Om Shanti. Increase the practice of the bodiless stage. The paper அசரீரி of அல்லது suddenly, விதேகி ஸ்திதியின் பயிற்சியை throughout the day, அதிகப்படுத்துங்கள். even when திடீரென 1 second, நடக்கக்கூடிய பேப்பர். முழு practice நாளில் becoming இடையிடையே mindful again உங்களுக்கு and ஒரு again. வினாடி கிடைத்தாலும் கூட Use மீண்டும் even 2 மீண்டும் to 4 விதேகி seconds, ஆகுவதற்கான and பயிற்சியை you செய்து will கொண்டே receive இருங்கள். a lot of help 2-4 multiple நொடிகள் ways. ஒதுக்கினாலும் கூட அந்த Otherwise, பயிற்சியின் your மூலம் intellect will நிறைய உதவி continue to கிடைக்கும். work throughout இது the போன்ற day, பயிற்சி இல்லாமல் and it will முழு then நாளும் take time புத்தி to சுற்றி கொண்டே become இருந்தால் bodiless. விதேகி If you ஆகுவதில் practice நேரமாகும். this, you மேலும் will எப்பொழுது become பயிற்சி bodiless ஏற்படுகின்றதோ whenever you want. அப்பொழுதே வேண்டிய நேரத்தில் At the விதேகி end, ஆகுவீர்கள். everything ஏனெனில் happens கடைசி suddenly. நேரத்தில் அனைத்தும் So, திடீரென the நடக்கும். practice of எனவே being திடீரென bodiless will நடக்கக்கூடிய be most பேப்பரில் essential விதேகி for the தன்மையினுடைய paper பயிற்சி of மிகவும் suddenly. அவசியமாகும். Om Shanti. Om Shanti. Welcome to Avikti Parivar. So today is day 27, and before we start the series, I would like to let you all know that tomorrow is a very special day. It's a Thanksgiving Day, நாளைக்கு which is ரொம்ப being விசேஷமான celebrated நாள், very well in தேங்க்ஸ் கிவிங் USA, டே. of course, many other யுஎஸ்ஏல countries. மற்ற But நாடுகளில் கூட இதை ரொம்ப here, விமர்சையாக Moni Didi கொண்டாடுறாங்க. will be offering Bhog, மோகினி தீதி போக் especially Avikti வைப்பாங்க Parivar நாளைக்கு அவ்யக்தி and பரிவாரில். Avikti Parivar series. So everyone,
You all are இதனால welcome to join, நீங்க and it எல்லாரும் will be கூட a அதுல wonderful கலந்து experience கொள்ளலாம். together. Thanking அது மிக Baba. ஒரு So அழகான we'll, ஒரு I will announce the அனுபவமாக schedule அமையும். in the end, but it will கடைசியில be அதை our பற்றி அந்த series will be on நிகழ்ச்சி Invoke நிரலை வந்து Baba. நான் சொல்றேன். So நாளைக்கு வந்து today நம்ம is day பாபாவுக்கு போகும் 27. படைப்போம். Increase the இன்றைக்கு practice of நாள் the walking stage. 27 Om உடலற்ற ஸ்திதியின் Shanti பயிற்சியை Advide. அனுபவம் பண்ணுங்க. Today's topic, the paper of suddenly. Now, இன்றைய தலைப்பு listen to Mother Didi. திடீரென்று என்ற பேப்பர். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti, everyone. Everyone is okay. Everyone is well, right? எல்லாரும் சிறப்பாக இருக்கிறீங்களா? These days, this is the good news, right? That we all are okay, we are well. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதே Because so இப்போ வந்து much ஒரு is பெரிய happening, நல்ல right? செய்தியாக இருக்கு இல்லையா? என்ன So அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. we aim also to stay well, to keep well. Let everything be எல்லாரும் okay around you also. நம்மை சுத்தி எல்லாமும் கூட சிறப்பாக இருக்கணும். Baba start giving us homework. பாபா நமக்கு ஹோம்வொர்க் கொடுக்கும் பொழுது One has to contemplate. ஒருவர் So same is அதை what பற்றி Baba is சிந்தித்து saying. பார்க்க வேண்டும். When you are sitting in yoga, நீங்க யோகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது then have body rest stage. ஒரு உடலற்ற ஸ்திதியை வந்து கொண்டிருக்கும் At போது this time, the biggest, இந்த நேரத்துல either we can call it test or அதை நாம attraction or pull. டெஸ்ட்னு சொல்லலாம், So இல்ல much of அட்ராக்ஷன், body. ஈர்ப்பு அப்படின்னு எதை வேண்டும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது நம்முடைய Body is உடலில் still இருந்தே well, இருக்கிறது. still உடம்பு peace. நல்லா இருந்துச்சுன்னா Body is not அப்பயும் well, உடல் இருக்குது. you get a lot of உடம்பு thoughts about the சரியில்லை body. அப்படின்னாலும் உடலை பற்றி உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் ஏற்படும். So when we become bodiless, நாம வந்து our mind உடலற்ற will be ஸ்திதியில free from வரும் பொழுது thoughts. நம்முடைய மனம் That means I எண்ணங்களே have இல்லாமல் total, இருக்கிறது. total soul அப்படின்னா consciousness. நான் வந்து முற்றிலுமாக ஆத்ம உணர்வுல And இருக்கிறேன். that stage of soul consciousnness அந்த விதமான requires a lot ஆத்ம of உணர்வு practice. ஸ்திதி என்பது அதிகமான பயிற்சி Baba is தேவைப்படுவதாக bodiless. இருக்கிறது. Shiv Baba is பாபா bodiless. சிவ பாபா உடலற்றவராக இருக்கின்றார். So when அவருக்கு I'm உடல் sitting இல்லை in இல்லையா? yoga, நான் யோகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது Baba, you are bodiless. பாபா நீங்க உடலற்றவராக I இருக்கிறீங்க, also create that நானும் bodiless கூட state. அந்த உடலற்ற When you are ஸ்திதியில இப்போ sitting in front இருக்கிறேன் of someone அப்படின்னு as a இருக்கணும். body, நீங்க வந்து யாராச்சும் உடல்ல இருக்கிறவங்க that முன்னால might be நீங்க different. உட்கார்ந்துருந்தீங்க But அப்படின்னா yoga அப்ப really means, வித்தியாசமாக இருக்கும். ஆனா as Baba யோகம் described, அப்படின்னாலே meeting of the பாபா soul, the சந்திப்பை supreme soul. விமர்சிக்கும் போது சொல்லும் போது ஆத்மா பரமாத்மாவை So சந்திக்கிறது even when you are அப்படின்னு சொல்றார். bodiless, அப்போ when நீங்க you are in உடலற்ற soul ஸ்திதியில consciousness, இருக்கும் பொழுது, ஆத்ம உணர்வில் இருக்கும் that பொழுது you are able மட்டுமே to உங்களால connect with Baba. பாபாவோடு ஒரு சந்திப்பை So Baba is அல்லது ஒரு giving us தொடர்பை the கொள்ள homework for முடியும். tomorrow, பாபா நமக்கு நாளைக்கு and that வீட்டு is பாடம் very கொடுக்கறாங்க. important. அது ரொம்ப Practice முக்கியமானது. bodiless. அதை நாம உடலற்ற ஸ்திதியை பயிற்சி செய்தவாறே இருப்போம். And then you see how close அதன் you பிறகு feel நீங்க to Baba பாருங்க, also when you are பாபா கிட்ட bodiless. எவ்வளவு நெருக்கமாக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். These days our lives are very busy, இந்த right? நாட்கள்ல நம்மளுடைய Extremely வாழ்க்கை busy. ரொம்ப மும்முரமாக Lot of இருக்கு இல்லையா? programs ஏன்னா for நிறைய service. ப்ரோக்ராம்ஸ் இருக்கு சேவைக்காக. Before it used to be like, okay, you முந்தி plan a வந்து program, you plan நீங்க for வந்து 3 days, பிளான் but பண்ணுங்க. now it is Plus, full day. இப்போ நான் எப்படின்னாக்கா முழு நாளும் Spiritual service, karma yoga, ஆன்மீக சேவை, taking care of கர்ம health, யோகம், எல்லாத்தையும் so நாம constant பார்த்துக்கிறது resource. எல்லாமே இருக்கு தொடர்ந்து எப்பொழுதும். And that is why sometimes it is good அதனாலதான் சில நேரத்துல when we discuss what we're doing tomorrow. நாம தூங்குறதுக்கு The முந்தி நாளைக்கு என்ன subconscious பண்ண ability. போறோம் அப்படின்னு நாம Because then டிஸ்கஸ் your பண்ணிட்டு thoughts படுக்கிறோம். also ஏன்னா early morning உங்களுடைய will become, எண்ணங்களும் கூட என்ன you ஆயிடும், say, I have to do this, I have to do இதை this. செஞ்சப்புறம் செய்யலாம், அதை செஞ்சப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்ம So it தள்ளி is both போட்டுக்கிட்டே way. போயிடுவோம். And if ஆனா you don't ரெண்டு know, விதத்திலும் then we wake up உங்களுக்கு in the morning நீங்க and we come to தெரியல know so அப்படின்னா much has கூட to be done. That அப்போ also is இவ்வளோ not good. செய்யணும் So அப்படின்னு we have இருக்கும். to see அதுவும் how வந்து to சரி.
know ஸோ everything, but still நாம not எப்படி allow our எல்லாமே mind நமக்கு தெரியும், to go ஆனா towards நம்மளுடைய மனதை அதன் பக்கம் thinking. போக விடாம நாம வச்சிருக்கணும். Practicing பிராக்டிஸ் incorporeal பண்ணணும், state. சிந்தனை பண்ணணும், நிராகார உடலற்ற ஸ்திதியை இல்லாம. Om Shanti. Om Shanti. Om Shanti. Welcome to Vyakti Parivar. So everyone, Om Shanti, Vyakti Parivar. அனைவருக்கும் ஓம் Thank you, சாந்தி. Sheetla Ben. அவ்யக்தி It's பரிவார். nice to be with you and with my Avyakti Parivar. Thank you. So Sister today's ஷீதல், homework that we அவங்க were வந்து பூமி experiencing பெண்ணோட in சிஸ்டர், தெரியும் இல்லையா Videhi எல்லாருக்கும். Ashariri. ஸோ இன்னைக்கு So வந்து விதேகி how do you அஷரீரி இந்த practice being பயிற்சி. Videhi? Like today, Baba ஸோ said நீங்க that விதேகியை வந்து எப்படி பயிற்சி between பண்ணுவீங்க, time we have to பாபா practice that. வந்து So நடுவுல maybe you வந்து can நீங்க share பயிற்சி when பண்ணுங்கன்னு சொல்றாரு. first time when you started experiencing Videhi stage or Ashariri. So how was your அஷரீரி experience அல்லது and how did you விதேகி do that? ஸ்திதியை நீங்க எப்படி பயிற்சி wow. பண்ணீங்க, உங்களுடைய அனுபவம் So எப்படிப்பட்டதாக you're இருந்தது asking அப்படின்னு my கேக்குறாங்க. first time experiencing? முதல் முறை அனுபவம் Well, பண்ணதை I would கேக்குறீங்களா அப்படின்னு say கேக்குறாங்க சிஸ்டர் எலிசபெத். I met Dadi afterwards, தாதியை வந்து அப்புறம் but தான் I நான் was coming சந்திச்சேன். to the center every day when I நான் first ஒவ்வொரு came to நாளும் Gyan. சென்டருக்கு வந்தப்போ, ஞானத்துல வந்தபோது டெய்லி சென்டருக்கு வருவேன். And தாதி அப்புறம் தான் சந்திச்சேன். I started to have conversations with Baba. பாபாவோட was நான் so பேச new for me. ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. And then I had a really powerful experience in Baba's அப்போ room. வந்து எனக்கு பாபா I ரொம்ப thought, ரொம்ப how is this சக்திசாலியான ஒரு possible? அனுபவம் ஏற்பட்டது. இது எப்படி நடக்க முடியும் Was, அப்படின்னு I didn't know ஆச்சரியப்பட்டு what was போனேன். happening. ஏன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. I was having such an amazing experience. அவ்வளவு And அழகான I அனுபவம் wanted to ஏற்பட்டது. continue the experience, Sheetla Ben. And so I made a little formula for myself so that I எனக்கே could வந்து நான் ஒரு surrender to it ஃபார்முலா and that I பண்ணிக்கிட்டேன். wouldn't analyze it too much. அதை வந்து நான் ரொம்ப வந்து பற்றி சிந்திக்க And மாட்டேன். it's just a little formula because I like science. ஒரு Can I ஃபார்முலா, share ஏன்னா that எனக்கு with you? சயின்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை நான் Okay. சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. It's just, A plus B in parentheses. Let's see, I'll draw it. I'll draw this A formula plus B, because இந்த ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். it's very simple. நான் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. It's this. Okay, you've been in math class and you'll do நீங்க these வந்து மேத்ஸ் formulas. கிளாஸ்ல இருந்தீங்கன்னா இந்த So A ஃபார்முலாலாம் நம்ம plus B செய்வோம் இல்லையா? is alpha and beta A or Baba and Atma. ஆல்பா அண்ட் And பீட்டா. that I experienced right away. And because it இதை was வந்து நான் so உடனடியாகவே powerful, அனுபவம் செய்தேன். I was அது ரொம்ப questioning what was சக்திசாலியாக happening. How இருந்தது. do I know this is real? இது எப்படி And so I உண்மைன்னு said, எனக்கு what makes it தெரியும் real is அப்படிங்கிறதுனால by adding it to C, cycles of change. And this will be the இந்த proof சி of வந்து desired சைக்கிள்ஸ் result ஆஃப் or சேஞ்ச் destiny. அப்படின்னா மாற்றம். And இது I எல்லாம் know this செஞ்சோம்னா isn't நம்மளுடைய விதி உருவாக்கப்பட்டுவிடும். so amazing or anything, but it helped me relax. இது வந்து என்ன ரொம்ப Because I ஆரம்ப wasn't காலத்துல used எனக்கு to ரொம்ப these kind உதவி of செஞ்சது. spiritual experiences. ஏன்னா இந்த மாதிரி And they were ஆன்மீக so அனுபவம் எல்லாம் amazing. எனக்கு அதுவரை But I want ஏற்பட்டதில்லை. what's real. அதனால That's எனக்கு been அது my ரொம்ப quest. ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் You எனக்கு know ரியல் that I want உண்மையா what's இருக்கணும் real. எனக்கு And அப்படின்னு. so உண்மை என்ன then it made me அப்படின்னு எனக்கு relax. I தெரியணும். enjoyed this ஸோ lovely இதை வந்து experience நான் ரொம்ப of Atma அனுபவம் and பண்ணேன். Baba. ஆத்மாவும் And of பாபாவும் course, it means I have to become bodiless to meet அப்படின்னா Baba. நான் வந்து பாபாவாகணும் அப்படின்னா நான் Because it உடலற்றவராகணும். feels like foreign. It feels அது வந்து maybe எனக்கு I'm ரொம்ப just உண்மையாகப்பட்டது, imagining this. உடலற்றவராக Is it இருந்தது. real, right? How do I know நானா that ஒண்ணு this நினைச்சுக்க stage is கூடாது real? இல்லையா? ஆனா அது And உண்மை, then அது how I வந்து know is how ரியல், it affects யதார்த்தமானது life. அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் And அப்படின்னா, life is this realm of nature of change. வாழ்க்கை அப்படின்னா அதுல மாற்றம் And அப்படிங்கிறது then I got தவிர்க்க my desired முடியாதது. result. So I அப்போ would எனக்கு say வேண்டிய the proof இது for வந்து me எனக்கு that the கிடைச்சது. bodiless ஸோ stage உடலற்ற really ஸ்திதி works அப்படிங்கிறது is when you நிச்சயமாக take a வேலை look at செய்யுது your life அப்படிங்கிறது and you're நம்மளுக்கு thankful புரிஞ்சது. with that உங்களுடைய gratitude. வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது
அந்த நன்றி of உணர்வோட your நீங்க அதை accomplishments, பாக்குறீங்க like அப்படிங்கிறப்போ improved relationships, நீங்க எப்படி உங்களுடைய conquering உறவுகள் fears, மென்மைப்படுது, being உங்களுடைய relaxed பயங்கள் in எப்படி challenging போகுது, situations. சவால் மிக்க சூழ்நிலைகள்ல எப்படி நீங்க And then you ரிலாக்ஸ்டா know இருக்கிறீங்க. only God could inspire கடவுளை you வந்து to do these கடவுள் things. மட்டுமே இது எல்லாமே And உங்களை எல்லாம் so செய்ய I வைக்க would முடியும் say அப்படிங்கிறது that உங்களுக்கு தெரியும். that first experience அந்த முதல் அனுபவம் allowed அப்படிங்கிறது me to be an observer of எனக்கு how it ஒரு changed மாற்றம், my behavior. இதெல்லாம் என்னுடைய நடத்தையில மாற்றம் ஏற்பட்டதை என்னால How பார்க்க about for முடிஞ்சது. you? Easy to remember all this. Very Yeah, it helped. இதெல்லாம் okay. ஈஸியா இருக்கு When நினைவு Dadi வச்சுக்கிறதுக்கு explains அப்படின்னு to ஷீத்தல் பெண் Devasti, சொன்னாங்க. I know தாதி long வந்து hours we திருஷ்டி used to sit கொடுக்கும்போது in pattis, நாங்க and பட்டியில வந்து I நிறைய used நேரம் to forget உட்கார்ந்துருப்போம், who am பல மணி I, நேரம் where am I, உட்கார்ந்துருப்போம். nothing I நான் used to யாரு, remember that time. எங்க So இருக்கிறேன், that's my எதுவுமே first ஞாபகம் experience. இருக்காது. Then அதுதான் definitely எனக்கு with முதல்ல Dadi அனுபவம் Janki, I இருந்தது. remember தாதி whenever we ஜான்கி used வந்து to sit ஞாபகம் there, இருக்கு. and எப்பெல்லாம் வந்து within a தாதி முன்னால second we உட்கார்றோமோ used to just go ஒரு into different செகண்ட்ல world நாம and ஒரு forget வித்தியாசமான everything. ஒரு உலகத்துக்கு போயிட்டு எல்லாத்தையுமே மறந்துருவோம் தாதி முன்னால இருக்க. ரொம்ப சக்திசாலியான And I feel அனுபவங்கள் Baba's, அப்படின்னு no matter சொல்றாங்க when we சிஸ்டர் came ஷீதல். into this knowledge, and I'm sure everyone எலிசபெத் has சிஸ்டர் that சொல்றாங்க, ஞானத்துல experience நாம வரும்போது எல்லாருக்கும் இந்த of அனுபவத்தை feeling பெற்றிருப்பீங்க, close பாபா to கொடுத்திருப்பார். Baba ரொம்ப in such பாபாவுக்கு a way that நெருக்கமான you've ஒரு never had அனுபவம். in this lifetime. இந்த வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு Once you நெருக்கத்தை நீங்க have அனுபவமே பண்ணிருக்கீங்க wisdom, மாட்டீங்க அதுவரை. knowledge, Baba's knowledge and அதுக்கப்புறம் இந்த insight, ஞானத்தினுடைய விவேகம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறப்போ, புரிந்துணர்வு ஆழமாக கிடைக்கிற போது you start to experience, நீங்க வந்து you know, yes, you have the change, but also when the உங்ககிட்ட challenges இந்த come, you know, and மாற்றம் how do இருக்கு you அப்படிங்கறத நீங்க sustain அனுபவம் பண்ணீங்க. yourself and maintain a bodiless stage when எப்படி situations arise, சூழ்நிலைகள் when வரும்பொழுது நீங்க இந்த உடலற்ற relationships ஸ்திதியை become வச்சிருக்கீங்க, unstable, உறவு முறைகள்ல வந்து when ஸ்திரத்தன்மை இல்லாத போது, expectations aren't fulfilled. எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட And முடியாமல் of course, இருக்கும்போது knowledge helps us, ஞானம் வந்து நிச்சயமாக நமக்கு but உதவி how does செய்யுது. bodiless stage help us? ஆனா உடலற்ற ஸ்திதி எப்படி நமக்கு உதவி Very, செய்யும்? very good point. Yeah. Mhm. I would say, like, it was nice what Daddy Chandramani was தாதி saying சந்திரமணி வந்து about, சொன்னாங்க, no matter why cry, ஏன் why அழணும், be ஏன் sad. அழணும், ஏன் It வந்து shouldn't be சோகமா that I இருக்கணும். oscillate from laughing நான் and வந்து crying and okay, emotions அழுவுறதும் come, சிரிக்கிறதும் அப்படி மாத்தி but மாத்தி in நாம that இருக்கணும். moment when the emotion உணர்வுகள் comes, வரலாம், ஆனா I'll அந்த check உணர்வுகள் myself. வரும்பொழுது When a என்னை நான் challenge செக் comes, பண்ணணும். ஒரு சவால் வரும்போது and I'll என்னை just நான் stand back and say, சோதிக்கணும். oh, okay, here we go. நான் That's வந்து ஒரு அடி பின்னாடி எடுத்து Baba's ஓகே practice of பார்த்துக்கலாம் being bodiless. அப்படின்னு நாம இருக்கும்போது And உடலற்ற I kind ஸ்திதியினுடைய of look at it. அனுபவம் Remember இங்கதான் the நமக்கு old உதவி record செய்யும். albums? It would be a disc, ஒரு a டிஸ்க் record இருக்கும் album, இல்லையா, and you would put a ஒரு needle, அதுல வந்து நாம வந்து ஒரு and ஊசி sometimes ஒரு they'll say, அது oh, பாடம் you இல்லையா, have a ரெக்கார்டு அந்த காலத்துல repetitive இருக்கும் இல்லையா, கேசட்லாம் sanskar, வர்றதுக்கு முன்னாடி. a repetitive behavior. It's like a அப்போ broken record, you know. அந்த ரெக்கார்டு Why வந்து is this உடைஞ்சிருச்சுன்னா அது என்ன happening பண்ணும், திரும்ப for திரும்ப அது me? அதையே Or, தான் you know, பாடிட்டு it's like இருக்கும். this திரும்ப broken திரும்ப record. அதையே பார்த்து And then பாடிட்டு இருக்கோம். அப்ப first step நம்மளோட is பழைய to சுபாவத்தை நம்ம witness, திரும்ப oh, திரும்ப here we யூஸ் go. பண்ணிட்டே இருக்கிறோம் I அப்படின்னா can see this நாம happening. வந்து பார்க்கணும், To ஓ lift என்னுள்ள the என்ன needle, நடக்குது அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த நீடில் to எடுத்துடணும் lift the இல்லைங்களா, needle ஏன்னா அது of திரும்ப that திரும்ப அதே broken பாடுது record, உடைஞ்சு that போயிட்டதுனால. ஆனா அந்த constant ரெக்கார்டை நம்ம வெளியில repetitive எடுத்துட்டோம் mental அப்படின்னா அது needle, because திரும்ப that's திரும்ப what has to நடக்காது. change. என்ன மாற்றம் அப்படிங்கிறது But எப்ப lifting the நடக்கணும்? needle for me is bodiless stage. ஸோ இந்த ஊசியை எடுக்கிறது You அப்படின்னா know, நான் what உடலற்ற is real ஸ்திதிக்கு here? போகணும். Soul இங்க is என்ன real. உண்மை And what is அப்படின்னா ஆத்மா relative அப்படிங்கிறது உண்மை. is this எது physical மாறுபடும் அப்படின்னா reality, this dimension ஸ்தூலத்துல we நாம call பார்க்கிற யதார்த்த reality. விஷயங்கள் இதெல்லாம் And it's மாறுபட்டு always கொண்டே இருக்கும். changing. It's relative to how you will see it, right? Mm. How my neighbor will see it, or my colleagues. You know, the same event will be different for everyone. ஒரே Right. காட்சி தான் So நடக்கும், ஆனா if எல்லாருமே வித்தியாசமா like பார்ப்போம். I know you are an actor, you are on the drama
performing drama, and then or shooting is happening, like film is going on. So in between, all the actors, they will take some ஸோ break in ஒரு between, ஒரு and காட்சி they will எடுக்கிறாங்க, they will connect with படமாக்கப்படுதுன்னா all the நடுநடுவில் என்ன different பண்ணுவாங்க, light அவங்க moments and வந்து stuff. ஒரு பிரேக் So எடுத்துப்பாங்க something like ஷூட்டிங் that, நடக்கிற like போது. we Yeah. அது are போல் அவங்க என்ன engaging பண்ணுவாங்க, அவங்க ourselves in ரிலேட்டிவ்ஸ் this கூட வந்து activity, பேசுவாங்க, என்ன வேணா whole பண்ணுவாங்க. and the ஸோ consciousness நம்ம of எந்த this and that, and then ஒரு all of a எந்த ஒரு sudden, விஷயம் okay, நம்ம break நடந்தாலும் comes, நம்ம என்ன that's பண்ணோம், when அதுல இருந்து bodiless, they விடுபட்டுக்கணும். உடனே just நம்ம go to விதேகி Baba, ஸ்திதியில வரணும், something பாபா like கிட்ட that, right? போகணும். That's nice. Yeah. That even feels good. You know, I was thinking, you know, she told Ben if it's all right, because I'm reminded that tomorrow's Thanksgiving Day, Yes. நாளைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. and I was asking myself, what am I நான் என்னையே thankful நான் for? கேட்டேன், நான் எதை பத்தி நன்றி உணர்வோடு And இருக்கிறேன் அப்படின்னு வந்து I நான் had a என்னையே question about கேட்டுக்கிட்டேன். that also. yeah, Glad you and asked. we all can think, you know, wow, நம்ம I'm so எல்லாருமே வந்து thankful for சிந்திக்கலாம், having a roof over my head, and I'm எனக்கு thankful வந்து ஒரு for having வீடு food இருக்கு, on the அதை பத்தி நான் table. நன்றி உணர்வோடு இருக்கலாம். எனக்கு I'm சாப்பாடு thankful இருக்கு, that அதை my பத்தி body நன்றி is உணர்வோடு இருக்கலாம். working, என்னுடைய உடம்பு நல்லா you know, இருக்கு. because all of these things can pull us. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்து And then ஈர்க்கலாம் I இல்லையா? had this thought, am I எனக்கு அப்போ இந்த எண்ணம் thankful ஏற்பட்டது, நான் வந்து இதுக்கெல்லாம் for வந்து நன்றி finishing my உணர்வோடு karmic இருக்கிறேனா, accounts that என்னுடைய are கர்ம not so கணக்கெல்லாம் pleasant? முடிக்கிறேன் அப்படின்னு வந்து நல்லா இல்லாத Am I விஷயங்கள் எல்லாம் கூட thankful நான் for முடிச்சிட்டு இருக்கேன் the அப்படின்னு நான் நன்றி challenges? Because உணர்வோடு last இருக்கிறேனா. Sunday, Baba's Murli was to have good பாபாவுடைய சண்டே wishes for முரளி என்னன்னா, everyone, எல்லாருக்காகவும் நீங்க நல்ல especially ஆசைகளை for வச்சிருங்க those அப்படின்னு சொன்னார். that may have குறிப்பாக யார் வந்து ill feelings for you or உங்களுக்காக negative கெட்ட எண்ணங்களை feelings for you வச்சிருக்கிறாங்களோ, or உங்களுக்காக challenges எதிர்மறை you எண்ணங்களை வச்சிருக்காங்களோ, உங்களுக்காக சவால்களை creates obstacles வச்சிருக்கிறாங்களோ, for you. யார் உங்களுக்கு தடைகளை And I'm ஏற்படுத்துவாங்களோ remembering அவங்களுக்கு. what a good friend told me was ஸோ no ஒரு நல்ல one நண்பர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, can defame you யாருமே or உங்களை challenge வந்து you இகழ்ந்து பேச more முடியாது, than what's உங்களுக்கு in your ஒரு karmic account. உங்களுடைய Isn't that something? And then so I was thinking from உங்களுடைய Baba's Murli on உங்களுக்கு Sunday, யார்கிட்ட Bhavya கர்ம Murli, கணக்கு இருக்கோ அவங்க தான் உங்களுக்கு இந்த that மாதிரி எல்லாம் by நினைக்க giving முடியுமே good தவிர வேற wishes, எதனாலே I'm உங்களுக்கு கெட்டது finishing வராது. my karmic அப்போ account. பாபா என்ன சொன்னார் முரளியில, If I நல்ல give ஆசைகளை one வச்சிருப்பதன் negative மூலம் thought, உங்களுடைய கர்ம I'm கணக்குகளை முடித்து continuing விடுங்க. that அப்போ karmic நான் வந்து account. ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வச்சிருந்தா So கூட அந்த then why கர்ம not கணக்கை even, நான் தொடர்கின்றேன் you know, அப்படின்னு அர்த்தம். could I even say, அப்படி why இருக்கும்போது not be thankful நான் for ஏன் வந்து finishing? அப்ப Yes. நான் You ஏன் know, வந்து நன்றி உணர்வோடு so இருக்கக்கூடாது, நான் கர்ம கணக்கை I முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ. won't have to go through that again. If ஸோ I have, அதையெல்லாம் வந்து நான் திரும்பி and it வந்து was just a நான் thought, அதையெல்லாம் Good இதெல்லாம் thought. நான் Yeah, this is something new that I செய்ய have வேண்டாம். learned கர்ம கணக்கு today. முடியுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதுவே எனக்கு And பெரிய பெரிய actually, நன்றி உணர்வு recently கொண்டு we இருக்க met வேண்டிய one விஷயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. doctor, and he was sharing that இல்ல, one அண்மையில ஒரு scientist டாக்டரை வந்து was சந்திச்சோம். just thanking all the time, எல்லா everyone, நேரத்திலயும் அவங்க everything. வந்து He எல்லாரையும் was தேங்க் just பண்ணிட்டே having இருப்பாரு. that feelings of gratitude அந்த for everything. உணர்வுகள் So then the angel was எல்லாத்துக்காகவும் அவ்வளவு providing நன்றிப்பட்ட some உணர்வு. secrets about that, அப்போ whatever is going on in the world, and that's where உலகத்துல he நடக்கிற found விஷயத்தை பத்தி some kind of truth, and that's where he became அவருக்கு ஒரு very விஷயம் convinced. So கிடைச்சிட்டு that was இருந்தது. also amazing point that ம், sometimes we miss seeing some beautiful things in the world, நல்ல நல்ல and விஷயங்களை that's உலகத்துல what நடக்கிறத பார்க்க வந்து சிலப்ப that நாம was தவறி very great point விடுகின்றோம். that I have learned recently. oh yeah, thank you. நான் அண்மையில படிச்சுக்கிட்ட ஒரு So பாடம் And அது. these are good to எல்லாத்துக்காகவும் remember. நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். yes, yes. I don't know how much time, but one question I wanted to ask you. If ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் so அப்படின்னு today Baba நினைக்கிறேன். said something in the இன்னைக்கு Murli வந்து that பாபா முரளியில் the என்ன bad சொன்னார் habit அப்படின்னா, of நம்ம கிட்ட reading இருக்கிற கெட்ட novels or பழக்கங்கள், listening to அதாவது stories நாவல் of படிக்கிறது, this and that. ஸ்டோரி, So திரைப்பட கதைகளை கேட்பது, அதை பத்தி maybe படிப்பது some வந்து new தவறான students பழக்கம்னு பாபா or சொன்னார். some people, they might சில have some நியூ kind of struggle ஸ்டூடெண்ட்ஸ் because வராங்க, that's அவங்களுக்கு வந்து சில nowadays social media, போராட்டம் இருக்கலாம். ஏன்னா everything இன்னைக்கு வந்து is சோஷியல் open, and மீடியால எல்லாமே it's not just ஓப்பன், in the book but everywhere புக்ல you can மட்டும் see இல்லை, that எங்க it's வேணாலும் coming. நம்ம வந்து பார்க்கலாம். So it's not just the stories but also news, கதைகள் மட்டும் people's இல்லை, story, and this and நியூஸ் everything. இருக்கும், மக்களுடைய So செய்தியா இருக்கலாம். in the beginning time, when person is coming into Baba's knowledge and realizing that yeah, this is ஒருத்தர் not வந்து the good பாபாவுடைய habit, ஞானத்துக்கு வந்த but பிறகு இதெல்லாம் கெட்ட what is பழக்கம் அப்படின்னு அவங்க like உணர்றாங்க. today you அப்படிங்கிறப்போ showed a scientific way இன்னைக்கு to வந்து நீங்க ஒரு remember this. சயின்டிஃபிக்கா ஒரு So ஃபார்முலா any காட்டினீங்க. simple technique அது that போல they ஏதாவது can use சிம்பிளா in their டெக்னிக் இருக்கா, life.
அவங்களுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்த முடியுமா? இந்த கெட்ட பழக்கத்தை, சினிமா இந்த மாதிரி தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பார்க்கறது. ஸோ சிஸ்டர் எலிசபெத் சொல்றாங்க, இப்போ எனக்கு வர எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம், நம்மளை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுது wanting to sort of I don't know, stimulant, to ஒரு divert உந்துதல், your attention. நம்முடைய கவனத்தை வேறு It's பக்கம் usually கொண்டு because போறதுக்கான ஒரு விஷயம் வரும் what பொழுது maybe we're tired நீங்க and வந்து we அப்ப want to களைப்பா கூட relax, or இருக்கலாம், we're uptight and we want to just not think நிறைய about செஞ்சுட்டீங்க, anything. அதனால எதை பத்தி And சிந்திக்காம so நீங்க we might இருக்கணும் turn அப்படின்னு to our நினைக்கிறீங்க. device and அப்படிங்கிறப்போ um, நம்ம என்ன பண்றோம், நம்முடைய scroll or போன் look at எடுத்து நம்ம உடனே அதுல பார்க்குறோம். movies or shorts or whatever. ஷார்ட்ஸ் இல்ல ஏதோ நம்ம And பார்க்குறோம். yes, we can conceptually say, wait a minute, is that really அப்போ நம்ம benefiting சொல்லணும், me? இது வந்து எனக்கு இதுல But I லாபம் guess I இருக்கா would want to அப்படின்னு நம்ம ask பார்க்கணும். myself, well, what is it என்னையே that வந்து I நான் என்ன really கேட்பேன்னா, need? எனக்கு என்ன தேவை, உண்மையிலே You எனக்கு know, என்ன not தேவை to be அப்படின்னு hard on நான் என்ன myself கேட்கலாம். that, hey, this என் video மேலேயே here ரொம்ப is not வந்து going நான் to benefit you. Why are you doing this? ரொம்ப Yes, I ஹார்டா need to talk to செய்யணும் myself, அப்படின்ட்டு இல்லை, but ஆனா to go வந்து deeper and நான் வந்து ask a ஆழமா deeper question. போகணும், What is it, ஆழமா dear போய் அந்த soul, கேள்வியை நான் கேட்கணும். to அன்பான myself, ஆத்மாவே, or என்கிட்டயே even நான் to my சொல்லணும், friend? He's அன்பான a terrible ஆத்மாவே. book. You know, if அப்போ we're reading பாபா the என்ன book. சொன்னாரு, யாராச்சும் புஸ்தகம் படிச்சா நீங்க But வாங்கி அதை maybe, கீழ்ச்சி எரிஞ்சிருங்க அப்படின்னு another சொன்னார். approach could be that இன்னொரு விதம் என்னவாக இருக்கலாம் what அப்படின்னா, is it that you really want? What is it that you're உனக்கு really என்ன hoping for? வேணும், What என்ன story உனக்கு do you எதிர்பார்க்கிற, want to write என்ன for yourself? என்ன உனக்காக நீ Or என்ன கதையை create your எழுத விரும்புற destiny? அப்படின்னு நம்மளையே நாம கேட்கலாம். என்ன And விதி உனக்காக நீ உருவாக்கணும்னு for பாக்குற me, அப்படின்னு it's நம்மளே having a கேட்கலாம். loving atmosphere எனக்கு வந்து ரொம்ப and ஒரு அன்பான சூழல்ல இருக்கணும், having good wishes for everyone. நல்ல And you ஆசைகள், want to நல்ல ஆசைகள் experience that from அனைவருக்காகவும், everyone. அதை But of நீ course, you have எல்லார்கிட்ட இருந்தும் நீங்க அனுபவம் to finish பண்ணணும். your karmic accounts. So I'm just ஆனா saying, like, உங்களுடைய I கர்ம would ask கணக்கையும் myself, கூட வந்து நீங்க முடிக்கணும். ஸோ you know, என்னையே வந்து நான் என்ன கேட்கிறேன் why அப்படின்னா, am I looking for a diversion நான் when வந்து I have ஏன் Baba? ஒரு திசை திருப்பி வேற And ஏதோ பார்க்கணும்னு to let நினைக்கிறேன். எனக்கு Baba be பாபா my இருக்காரு friend, let இல்லையா, Baba be my பாபா entertainment. என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கட்டும், பாபா கிட்ட இருந்தே களிப்பூட்டும் I think விஷயங்களை நான் sometimes we பார்ப்பதாக put Baba இருக்கட்டும். in a box இன்னும் and பாபா we வந்து make நம்ம சில him நேரத்துல வந்து so பாக்ஸ்ல strict and போட்டு severe. விடுறோம், அவரை ரொம்ப No, he's வந்து willing. குறைச்சிடுறோம், அவரை குறைச்சி Baba's எடை willing to be போட்டுடுறோம். my playmate, to be பாபா my என்னுடைய friend, என்னோட எதுவாக வேண்டாலும் பாபா இருக்க முடியும், you know, என்னுடைய just talk நண்பராக, என் கூட friendly விளையாடுபவராக, with எப்படி Baba வேணா இருக்கலாம். and பாபா you கூட know, நாம ஒரு நண்பர்கிட்ட have பேசுறது that போல kind of பாபாட்ட நம்ம entertaining பேசணும். relationship. அந்த மாதிரி I've ஒரு always உறவை been வந்து touched நம்ம when I பாபாட்ட let Baba வச்சிருக்கணும். be my child பாபா for என்னுடைய for instance. குழந்தையாக நான் வச்சிருக்கும் போது எனக்கு You அவ்வளவு know, I ரொம்ப never நல்ல tried அனுபவம் all of these ஏற்பட்டது. relationships, but as soon இந்த as I உறவு would முறையெல்லாம் வந்து நான் experiment, and ட்ரை that's பண்ணதே இல்லை, entertainment, ஆனா நான் is to செஞ்ச போது எனக்கு அது experiment. ரொம்ப நல்லா Baba can't இருந்தது. wait to meet you. ஸோ பாபா வந்து You know, உங்களை he can't wait சந்திப்பதற்காக to meet you அப்படி in that காத்துட்டு இருக்காரு. relationship. That's what அந்த I உறவு முறையில் experience உங்களை sometimes. It's சந்திக்கிறதுக்காக like, பாபாவும் whoa, I never காத்திருக்கிறாங்க. knew you could be so much ஓ, fun. நீங்க வந்து இப்படிலாம் You என் know, கூட இருக்க முடியும்னு எனக்கு and தெரியலையே, இவ்வளோ so நல்லா இருக்கே அப்படின்னு lovable. நான் நினைச்சிருக்கேன். அது And பாபா நமக்காக if we go காத்திருக்கிறார். back to the point of ஸோ அந்த மாதிரி bodilessness, அந்த உடலற்ற I ஸ்திதி think this helps அப்படிங்கிற us அந்த be பாயிண்ட்டுக்கு போற sensitive போது to Baba's, you know, touch பாபாவுடைய or Baba's frequency, you know, vibration. டச்சிங்ஸ், பாபாவுடைய அதிர்வலைகள், And இதெல்லாம் நம்ம if we கேட்ச் get பண்ணணும்னா pulled உடலற்ற into ஸ்திதி media, நமக்கு அவசியமாக இருக்கு. ஆனா social நம்ம media, மீடியாக்குள்ள போயிட்டோம், சோஷியல் மீடியாக்குள்ள videos, ஏதாவது or பாக்குறோம், வீடியோ பாக்குறது, novels, இல்ல எதையானும் படிக்கிறது it அப்படிலாம் நம்ம actually போயிட்டோம் அப்படின்னா distances me அது வந்து from பாபா கிட்ட that இருந்து என்ன opportunity ரொம்ப to have a, தூர you know, விலக்கி வச்சிடுது. intimate connection with Baba. பாபா கிட்ட ஒரு ரொம்ப அந்யோன்யமான ஒரு தொடர்பை வந்து Yeah, very ஏற்படுத்த good முடியாம போயிடுது. thing that we have to talk to ourselves. What kind of destination I'm creating? ஸோ நம்ம கிட்டயே நாம வந்து பேசணும், Most நான் story. வந்து எப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன். And what relationships do you enjoy with Baba? நீங்க என்ன My best friend, my companion. I always use that. And many a times, it's not only in a difficult time, but also any moment that something good is happening. Sometimes we forget, but no, let's Baba, let's enjoy together also. So having a internal, communication and chit chat, heart to heart,
பாபா கிட்ட conversation is இதயபூர்வமாக really, really பேசுவது all the அது time. வந்து ரொம்ப எல்லா You know, as நேரத்திலையும் you உதவி said செய்வதாக that, it இருக்குன்னு made me சொல்றாங்க think ஷீதல் that பென். you feel seen. Baba sees you. He knows you. It's Yes, so பாபாக்கு வந்து important to உங்களை be seen. தெரியும். yes, To be seen பாபா by என்ன பார்த்துக்கிட்டு God. இருக்கிறார், yes. கடவுள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை நாம உணரணும். Yes. பாபா என்ன It's always பார்க்கிறப்ப there. நான் எப்படி இருக்கிறேன். And many times I say that with 1,000 arms, Baba is with me. I'm not alone. 1000 Sometimes, கரங்களை கொண்ட too பாபா many என்னோடு things to do, இருக்கின்றார், நான் and தனியா always இல்ல. I சிலப்போ ask நிறைய Baba, now விஷயங்கள் that you இருக்கிற have போது 1,000 arms, பாபா and உங்களுடைய only 1000 கரங்களோடு வாங்க அப்படின்னு நான் that's the நினைக்கிறப்போ moment நிறைய I அற்புதங்கள் always நடக்கும். request. I'm அந்த not நிமிஷங்களை நான் எப்போதுமே நினைவு alone. செய்கிறேன். It's beautiful. மிக அழகான தருணங்கள். So I don't know how much time, but should I ask one more question? Sure. இன்னொரு So கேள்வி Baba வந்து said கேட்கலாமான்னு கேட்குறாங்க. last Sunday in the Murli பாபா வந்து போன about the சண்டே முரளியில treasures. வந்து So many ட்ரெஷர்ஸ் பத்தி treasures. பாபா சொன்னார், பொக்கிஷங்களை So பத்தி சொன்னார். one example, if you want to give, that you have used that treasure அந்த in a ட்ரெஷரை one-on-one வந்து way and நீங்க தகுதி immediately வாய்ந்த ஒரு முறையில பயன்படுத்தினீங்க, some உடனடியாக benefit உங்களுக்கு and ஒரு நன்மை realize that how கிடைச்சது to அப்படிங்கிற use ஒரு this அனுபவத்தை way சொல்வீங்களா? in a right ம், way and ம், for சரியான your முறையில ஒரு overseas, and பொக்கிஷத்தை you எப்படி found it பயன்படுத்துனீங்கன்னு அனுபவத்தை perfect. சொல்லுங்க. Mhm. ஸோ அது எப்படி பர்ஃபெக்டா Well, I can't இருந்துச்சு help but உங்களுக்கு think அப்படின்னு of சொல்லுங்க. the powers. சக்திகளை பத்தி வந்து And சொல்ல முடியும் I'm not அப்படின்னு a சொல்றாங்க shy சிஸ்டர் person, எலிசபெத். நான் வந்து ஒரு but I really வெக்கப்படுற didn't ஆள் understand கிடையாது. ஆனா the எனக்கு power to வந்து face எதிர்நோக்கும் சக்தி until அப்படிங்கறது I எனக்கு learned how to புரியல எப்படின்னு. face my own sanskaras. என்னுடைய சொந்த சமஸ்காரங்களை நான் எதிர்நோக்க And so வந்து நான் that has கத்துக்கிட்டேன். been a real treasure. அது வந்து உண்மையான ஒரு பொக்கிஷமாக So இருந்தது that எனக்கு. nothing and no one can deceive you. வேற யாரும் எதுவும் உங்களை ஏமாற்ற முடியாது If I அப்படிங்கிற am அளவுக்கு அதை deceived, எதிர்நோக்கி well, the இருக்கிறேன். saying goes that no one என்ன can deceive you சொல்லுவாங்க unless you அப்படின்னா, let them. யாரும் Well, வந்து நீங்க where அனுமதித்தால் did தவிர I யாருமே உங்களை behave ஏமாத்திக்க to முடியாது. let that happen? அப்போ நான் எங்க And வந்து that's ஒரு because கேட்டு திறந்தேன் இப்படி என்ன I'm so ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் invested பார்க்கணும். in an outcome நான் வந்து that I don't see ஒரு the விளைவு signs ஒரு the wrong விளைவை way வந்து this isn't gonna நான் work. But I'm அவ்வளவு அதுல so இருக்கிறேன், நான் அந்த committed to the விளைவை outcome. பொறுத்தது. அப்போ And வேற so எது when I அதை use சுத்தி this நடந்தாலும் எனக்கு this தெரியாம இருக்கு. sensitivity of அப்ப வந்து நான் இதை பயன்படுத்தும் not, போது, you know, அதாவது the power to சென்சிட்டிவிட்டினா face one's எல்லாத்தையும் பற்றி own sanskaras, தெரிந்திருக்கிறது. I think நம்முடைய that's சொந்த what சுபாவ makes you able சமஸ்காரங்களை to பார்த்து face நான் anything. தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாதான் எதை I'm only வேண்டுமானாலும் disturbed by என்னால other எதிர்நோக்க people's முடியும். sanskaras or other மற்றவர்களுடைய people's சுபாவ nature சமஸ்காரங்களால or மட்டும் நான் habits வந்து or the way they பாதிக்கப்படவில்லை. behave அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க எப்படி to the என்ன degree that பண்றாங்க. I may have it in me. And so when I come to terms with that sanskara, அந்த with சுபாவ myself, சமஸ்காரத்தை நான் and I வந்து have that என்கிட்ட kind of இருக்கு forgiveness, அப்படிங்கறத நான் பார்க்கிற போது எனக்கு letting வந்து ஒரு go, மன்னிக்கும் தன்மை ஏற்படுகிறது. அதை நான் விட்டுவிட and வேண்டும் அப்படின்னு also நினைக்கிறேன். find a solution, you know, அப்புறம் அதன் கூட ஒரு why am I தீர்வையும் வந்து நான் கண்டுபிடிக்கணும். using like greed, ஏன் let's say. வந்து ஒரு பேராசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I love உதாரணத்துக்கு Toli from Madhaban, but மதுபன்ல இருந்து I டோலி எனக்கு no, ரொம்ப this is பிடிக்கும். Madhaban Toli. இது வந்து I'm மதுபன் so good. டோலி, I will not have Madhaban Toli unless it's given to everybody, you know, அது எல்லாருக்கும் something வந்து like that. கொடுக்கப்படும், அப்போ வந்து Um, எனக்கு கிடைக்கும் and அப்படின்ட்டு putting others forward, let them be first. Oh அவங்களுக்கு gosh, it's முதல்ல almost கொடுக்கட்டும் relief, அப்படின்னு முதல்ல you know, மத்தவங்களை வைக்கலாம் let them have அப்படிங்கிறப்ப a எனக்கு அவ்வளோ chance. பெரிய ரிலீஃப் இருந்தது. And மத்தவங்களுக்கு so, கிடைக்கட்டும் அப்படின்னு. yeah, faith in karma So, and also faith in கர்மத்துல வந்து நமக்கு family. நம்பிக்கை இருக்கணும். அதன் கூடவே So many treasures. குடும்பத்தின் மீதும் நமக்கு நம்பிக்கை Right. இருக்கணும். Mm. அவ்வளவு Absolutely. பெரிய பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு. So it's very, very powerful point you shared, and also Baba also mentioned that if you have that weakness inside, then only you can see, you are seeing in others. But if you don't have that, நம்ம கிட்ட then you're இருக்கிற not, ஒரு you're பலவீனத்தை not தான் seeing நம்ம it. மத்தவங்க கிட்டயும் பேசுறோம். இல்லைன்னா So நம்மளால as அதை you say பார்க்கவே that you முடியாது. have this forgiveness, you want to உங்ககிட்ட இந்த forgive மன்னிக்கும் தன்மை இருக்கு, more அதை better, no? நான் மன்னிக்கிறேன் So அப்படின்னு it's நினைக்கிறப்போ, really உங்களுக்கு தெரியாது amazing அப்படின்னு that நினைக்கிறப்போ, power to face with our own sanskars.
நம்மளுடைய சொந்த சமஸ்காரங்களை எதிர்நோக்கிறதுக்கு நமக்கு know, தைரியம் they're வேணும் going to அப்படின்னு have சொன்னீங்க. அது to ரொம்ப நல்லா face இருந்தது. their own karmic consequences. I can't சிஸ்டர் சொல்றாங்க அவங்களுடைய relinquish கர்மா their கணக்கு karmic அவங்கதான் சந்திக்க போறாங்க but அதனுடைய why விளைவு. should I என்னால be அதை ஒண்ணும் பண்ண invested? Why முடியாது. should I get caught ஆனா up? நான் ஏன் அதுல I free myself மாட்டிக்கணும்? when I forgive. என்னை நான் அதை I மன்னிச்சு let it அதுல இருந்து go. என்னை நான் ஃப்ரீ ஆக்கிக்கணும். And so I think also another way of looking at treasures is that whatever இன்னொரு challenge விஷயம் is in front பொக்கிஷங்களை of எப்படி me, there's a பார்க்கறதுன்னா hidden, முன்னால என்ன சவால்கள் இருந்தாலும் கூட treasure behind it. Every அதுக்கு challenge பின்னால has a ஒரு treasure. பொக்கிஷம் இருக்கும். ஒவ்வொரு That's why சவாலுக்கு it's பின்னாலும் come. ஒரு பொக்கிஷம் இருக்கும். அதனாலதான் அது வந்திருக்கு In Hindi அப்படிங்கறதையும் நான் terms, பார்ப்பேன். bring Yeah. tofa is gifts, yeah, கிஃப்ட் treasures. இருக்கு. The ஒவ்வொரு storm brings a சவாலுக்கு gift. பின்னாலும் ஒரு கிஃப்ட் இருக்கு. Yeah. ஒரு புயல் ஒரு பரிசை கொண்டு வரும் Yeah. அப்படின்னு So many சொல்லப்படுது. treasures, yes. Yes, if you see in that way, yeah, we are earning so many. நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு And எவ்வளவு everyone's பொக்கிஷங்கள் blessings, that கிடைக்கிறது. is also another எல்லாருடைய treasure. ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கு. அதுவும் கூட ஒரு Thank you பொக்கிஷம். very much for helping us and sharing your wisdom. And not just the thank உங்களுடைய you, but yes, விவேகத்தை the feeling பகிர்ந்து of கொண்டிக்க gratitude வெறுமன for தேங்க்யூ Baba and மட்டும் the இல்லை, whole ஆனா family. பாபாவுக்காகவும் முழு குடும்பத்திற்காகவும் நன்றி. Thank you. Yeah. Thank you. Thank you. Om Shanti. ஓம் சாந்தி.